நம்ம உலக நாயகன் கமல் அப்பு கேரக்டருக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ரகசியமா? அபூர்வ சகோதரர்கள்ல அப்பு உருவான கதைய நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பீஸ்ட் பட வில்லன் யாருன்னு தெரியுமா? ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. மிர்சாப்பூர் தொடர்ல மிரட்ன கேங்ஸ்டர் விஜய் நடிச்ச பீஸ்ட் படத்துல உமர் பாருக்கா வந்த நடிகர் லில்லிபுட். இவர்தான் இப்போ ஒரு செம்ம சீக்கிரட்டை உடைச்சிருக்காரு. 80கள்லயே கமல் கூட சாகர் படத்துல நடிச்சிருக்காரு லில்லிபுட். அப்போ கமல் இவர்கிட்ட மணிக்கணக்கா பேசுவாராம். லில்லிபுட்டோட சைக்காலஜி, அவரோட போட்டோஸ்னு எல்லாத்தையும் கமல் நோட் பண்ணிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் லில்லிபுட் தன்னோட சோகமான காதல் கதைய கமல் கிட்ட சொல்லிருக்காரு. அந்த காதல் தோல்வி, அந்த வலி, இதையெல்லாம் கேட்டுட்டு தான் கமல் அப்பு கேரக்டரையே செதுக்கியிருக்காரு. அன்னைக்கு தியேட்டர்ல அப்பு அழுதப்போ நாமளும் அழுதோம். ஆனா அந்த கண்ணீருக்கு பின்னாடி நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கை வலி இருந்திருக்கு. லில்லிபுட் என்ன சொல்றாருன்னா, கமல் என் காதல் கதைய அப்படியே அப்பு கேரக்டரை படத்துல வச்சுட்டாரு. ஆனா ஒரு இடத்துல கூட எனக்கு கிரெடிட் கொடுக்கலன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அமிதாப் பச்சன் கூட நடிக்க வேண்டிய 5 படங்கள் இவரால டிராப் ஆனதா ஒரு ராசி இல்லாத சென்டிமெண்ட் வேற இவருக்கு இருந்திருக்கு. ஆனா நெல்சன் பீஸ்ட் படத்துல இவரை தமிழ் சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. கமல் பண்ணது தப்பா, இல்ல ஒரு கலைஞனா இன்ஸ்பிரேஷன் எடுத்தது சரிதானா? லில்லிபுட் சொன்ன இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங். உங்களுக்கு அப்பு கேரக்டர் பிடிக்குமா, இல்ல பீஸ்ட் உமர் பாருக் பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தமிழ் கோலி சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பு கேரக்டருக்கு பின்னாடி இருந்த அந்த நிஜ ஹீரோ யாருன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே.